لله ملك السماوات والأرض يخلق ما يشاء يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما إنه عليم قدير. السلام عليكم ورحمة الله وبركاته. ஸ்டுடியோ இஸ்லாம் சேனலில் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். ஃபயா அஹ்லன் வசஹலன் வமர்ஹபா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فالصالحات قانتات حافظات للغيب بما حفظ الله. وقال النبي صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, பெண் குழந்தைகளின் வளர்ப்பில் செய்யப்படும் சில தவறுகள் குறித்து இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை ஜோடிகளாக படைத்திருக்கின்றான். ஆண் பெண் என்ற இரு பிரிவுகளாக மனிதர்களை ஆக்கியிருக்கின்றான். எல்லோருக்கும் சமமான உரிமைகள் இஸ்லாமிய மார்க்கம் வழங்கியிருக்கின்றது. நீதி, நேர்மை, சமத்துவம், உரிமைகளை காப்பது போன்ற உலகளாவிய ஒரு நீதியை இஸ்லாம் கடைபிடித்திருக்கின்றது. ஆண்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய அதே நேரத்தில் பெண்களுக்கான உரிமைகளையும் இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றது. அந்த வகையில் பெண் குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவது ஒரு கட்டாய கடமையாக இருக்கின்றது. மார்க்க மற்றும் உலக கல்வி இரண்டையும் ஒன்றாக சேர்த்து கொடுப்பது என்பது பெற்றோர்கள் மீது உள்ள ஒரு மிக பெரிய ஒரு பொறுப்பாகும். ஆனால் இந்த விஷயத்தில் பெற்றோர்களுடைய யோசனை, அவர்களுடைய எண்ணம் ஆண் குழந்தைகளுக்கு அதிகமான கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும், பெண் குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு கல்வி கற்றுக் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை என்ற ஒரு எண்ணம் பெரும்பான்மையான பெற்றோர்களுக்கு இருக்கின்றது. இது உண்மையிலேயே திருத்தப்பட வேண்டிய, இந்த எண்ணத்தை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. காரணம், நல்ல தாய்மார்கள்தான் நல்ல பிள்ளைகளை பெற்றெடுப்பார்கள். சாலிஹான, இறையச்சமுள்ள, ஈமானுள்ள தாய்மார்கள்தான் சாலிஹான சிறந்த தலைமுறையை உருவாக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனவே எந்த சமூகத்தில் நல்ல தாய்மார்கள் இருப்பார்களோ அந்த சமூகத்தில் நல்ல பிள்ளைகள், திறமையான பிள்ளைகள் சமூகத்திற்கோ உலகத்திற்கும் மிகவும் பயனுமிக்க பிள்ளைகளாக அவர்கள் வழங்குவார்கள். எனவே கல்வி விஷயத்தில் இன்றைக்கு சமூகத்தில் நாம் பார்க்குறோம், பெண் பிள்ளையா அவங்க அதிகமாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சமாக படித்தா போதும், அவங்களுக்கு நம்ம
போதுமான அளவுக்கு அவங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தாச்சு, அவங்க 10th வரைக்கும் படித்தா போதும், அல்லது அவங்க +2 வரைக்கும் படித்தா போதும் என்பது போல ஒரு எண்ணம் இன்றைக்கும் சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களுடைய பட்டியலை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் அதிலே 2வது இடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 2210 ஹதீஸ்களை அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு தங்களை கல்வியில் ஈடுபடுத்தி கொண்டார்கள். அந்த அளவிற்கு தன்னுடைய நேரத்தை மார்க்கத்தை மக்களுக்கு பரப்புவதில், கல்வியை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதில் தங்களுடைய நேரத்தை அவர்கள் செலவழித்தார்கள் என்பது இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று சொல்லியிருந்தால், அப்படி ஏதேனும் ஒன்று அவங்களுக்கு குழந்தை கிடைக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் அவங்க அப்படி சொன்னதே கிடையாது. அப்படி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அப்படி ஒரு கோரிக்கை வைத்ததாக நாம் எந்த ஒரு செய்தியும் நாம் பார்ப்பது கிடையாது. அப்போது ஒரு தன்னுடைய வாழ்க்கையே கல்விக்காக அர்ப்பணித்த ஒரு பெண்மணியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கின்றார்கள். உம்முல் முஃமினீன் ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ எந்த அளவுக்கு அவர்கள் இந்த கல்வியை கற்றுக்கொண்டதனால் சமூகத்திற்கு அவர்கள் பயன்மிக்கவர்களாக மாறினார்கள். மக்களுக்கு தெரியாத பல செய்திகள் அவர்கள் மக்களுக்கு தெரிவித்தார்கள் என்பதை நாம் அவர்களுடைய ஹதீஸ்களை படிக்கும்போது உணர்ந்து கொள்ள முடியும். சுப்ஹானல்லாஹ். அப்போ நல்ல சாலிஹான தாய்மார்கள் இருந்தால்தான் சாலிஹான பிள்ளைகள் வளருவார்கள் என்பதை நாம் இந்த இடத்துல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். கல்வியை தேடுவது, குறிப்பாக மார்க்க கல்வியை தேடுவது முஸ்லிம்களாகிய அனைவர் மீதும் கடமை. அப்போ இதில் முஸ்லிம்களாகிய அனைவர் மீதும் அலா குல்லி முஸ்லிம், இந்த குல்லு முஸ்லிம் என்ற வார்த்தையில் ஆண்களும் வந்து விடுகிறார்கள், பெண்களும் வந்து விடுகிறார்கள். இங்கே கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் இதில் ஒரு தவறான சிந்தனை மக்களுக்கு இருக்கின்றது. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு உலக கல்வியை நம்ம கற்றுக் கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் சரியான மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்காமல் அவர்களுக்கு உலக கல்வியை மட்டுமே, அதனுடைய முக்கியத்துவத்தை மட்டுமே அவர்கள் உணர்ந்து கல்லூரிகளுக்கு அனுப்புகின்றார்கள். பல பாடங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்றார்கள். அதனால் அவர்களுடைய ஈமானில், அவர்களுடைய தக்வாவில் ஏதேனும் ஒரு முன்னேற்றம் ஏற்படுகின்றதா என்றால் கிடையாது. தக்வாவுடன் கூடிய கல்வி, கல்வி என்று சொன்னாலேயே நம்முடைய இஸ்லாமிய பார்வையில் அது பயன் தரக்கூடிய கல்வி, அது அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும். எது படித்தாலும் தன்னுடைய இஸ்லாத்தை விட்டு கொடுக்கக்கூடாது, தன்னுடைய ஹிஜாபை விட்டு கொடுக்கக்கூடாது, தன்னுடைய ஒழுக்கத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பிள்ளைகளை வளர்ப்பதுதான் பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கின்றது. தங்களுடைய இஸ்லாமிய அடையாளங்களை மறக்காமல், அல்லாஹ்வை மறக்காமல், இந்த தீனுடைய உணர்வோடு வாழக்கூடிய பெண்களை உருவாக்குவதுதான் பெற்றோர்களுடைய கடமை. எனவே உலக கல்வி கற்றுக் கொடுக்கிறோம் என்ற பெயரில் மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்காமல் இருந்துவிட்டால் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய விசாரணைக்கு நாம் உட்படுத்தப்படுவோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இன்னொரு மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை நாம் பார்க்கின்றோம். அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய
மகன் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர்களுக்கும் அப்துல்லா இப்னு ஜுபைர் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவருடைய தாய் சொன்ன உபதேசம், நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் நீங்கள் போர் புரியுங்க, அல்லாஹுடைய பாதையில் நீங்கள் போர் புரியுங்கள், நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று தன் மகனை ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு எதிராக போர் புரிவதற்கு அனுப்புகின்றார்கள். போர் புரிகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அவருடைய சடலம், அவருடைய உடல் அது தொங்கவிடப்படுகிறது. 3 நாள் வரைக்கும் தொங்கவிடப்பட்டது. அதை பார்த்த அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை, கொஞ்சம் கூட கூச்சலிடவில்லை. மாறாக அந்த நேரத்தில் மிக தைரியமான அந்த அவர்களுடைய அந்த சடலத்தை பார்த்து அவர்கள் அழாமல், சத்தம் போடாமல், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற துவாவை ஓதிவிட்டு அந்த நேரத்தில் மிகப்பெரிய பொறுமையை அவர்கள் அங்கே மக்களுக்கு காட்டினார்கள். எதற்காக? என்னுடைய மகன் அவன் ஷஹீதாக்கப்பட்டிருக்கின்றான். அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை அவன் கொன்றுவிட்டால், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்னை கொன்றுவிட்டால் என்னை மிக மோசமாக என்னுடைய உடலை அவன் சிதைப்பான் என்று சொன்னபோது அழகான உதாரணத்தை சொன்னார்கள் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா. ஒரு ஆடு அது அறுக்கப்பட்டு விட்டால் அதன் பிறகு அது எத்தனை கூறுகளாக போடப்படுகிறது என்று அதை யோசிப்பது கிடையாது, அதற்கு தெரிய போவது கிடையாது. எனவே நீங்களும் அல்லாஹுடைய பாதையிலே ஷஹீதாகிவிட்டால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று தன் மகனுக்கு ஒரு தைரியத்தை சொல்லிக் கொடுத்து அனுப்பியவர்கள் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா. இப்படித்தான் தாய்மார்கள் இறையச்சமுள்ள தாய்மார்களாக, கல்வியுள்ள தாய்மார்களாக, அல்லாஹுடைய அந்த தீனை பேணக்கூடிய தாய்மார்களாக இருந்தால் அவர்கள் உருவாக்கக்கூடிய பிள்ளைகளும் சாலிஹான பிள்ளைகளாக இருப்பார்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய சிறு வயதிலே அவருடைய கண் பார்வை பறிபோய்விட்டது. அந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுத் தொழுகையில், ஒவ்வொரு தொழுகையில் அல்லாஹ்விடம் துவா செய்து, யா அல்லாஹ் என்னுடைய குழந்தைக்கு நீ கண் பார்வையை ஏற்படுத்தி யா அல்லாஹ் என்று துவா செய்தார்கள். அந்த துவாவின் பரக்கத்தாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பார்வையை திரும்ப பெறச் செய்தான். சுப்ஹானல்லாஹ். ஆகையால் பெண்களுக்கு கல்வி என்பது கட்டாயம், அதிலும் மார்க்க கல்வி என்பது அது மிக மிக அவசியம். இதை நாம் உணர்ந்து அவர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும், ஹதீஸ்களை கொடுக்க வேண்டும், இஸ்லாமிய சட்டங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், தொழுகை முறையை நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், ஹலால் ஹராம் என்ன என்பதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இது எல்லாமே நாம் கற்றுக் கொடுப்பது நம் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடமை. இதில் நாம் தவறு இழைத்தால், இதில் நாம் ஏதேனும் ஒரு குறை வைத்தால் அது நம்முடைய வரக்கூடிய சந்ததிகளை பாதிக்கும் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய நல்ல தௌஃபீகை நம் அனைவருக்கும் தந்துல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.